வெல்கம் டு மை சேனல். மா இஞ்சோட பயன் எல்லாருக்கும் வரணும், கிடைக்கணும் அப்படின்றதால தான் இதே வீடியோவை மறுபடியும் நான் ஷார்ட்ஸில் போடுறேன். எல்லாருமே பாருங்கள். மா இஞ்சை வாங்கிக்கிறோம், அதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணுறோம். மார்க்கெட்டில் போனீங்கனாலே மா இஞ்சின்னு கேட்டாலே கிடைக்கும். இப்போ மா இஞ்சை வாங்கி இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இதில் நான் 2 பாகமாக பிரிக்க போகிறேன். இப்போ நான் மா இஞ்சை 2 பாகத்தில் ஒரு தட்டில் இருக்கிறது கொஞ்சம் நிறையா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மா இஞ்சை மட்டும் தனியாக வச்சுருப்பேன். இப்போது இந்த மா இஞ்சை தட்டில் இருக்கிறத நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மிக்சி ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக மெலிசாக எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக நறுக்க முடியுமோ அந்த அளவு சின்ன சின்ன ரவுண்டாக நறுக்கி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி வைக்க போகிறோம். நல்லா நைஸாக இந்த மாதிரி நைஸாக நமக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி நைஸாக பதத்துக்கு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுப்போம். இப்போ மீதி இருக்கிற 2 பீஸ் இருக்கு இல்லையா, அவங்கள பூ போல் அழகாக துருவி நம்ம வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ போல் மா இஞ்சை துருவி வச்சாச்சு. ஒரு தட்டில் இருந்ததை அரைச்சி வச்சாச்சு, 2 துருவி வச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு வானலியை வச்சுட்டு அதில் நம்ம நல்லெண்ணெயை கொஞ்சம் தாராளமாக விடுவோம். நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு வெடிக்கணும். கடுகு போட்டு கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பையும் காஞ்ச மிளகாவையும் போட்டு அவங்கள நல்லா பொரிச்சு எடுத்துடுவோம். இப்போ சின்னதாக ஒரே ஒரு வெங்காயம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தை நல்லா இந்த நல்லெண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துடுவோம். வெங்காயம் நல்லா வதங்குற பொழுது கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு, இந்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான காரத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இவங்க 3 பேரையும் போட்டுட்டு அரைச்சி வச்ச மா இஞ்சியும் போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுறோம். இப்போ மிக்சி ஜாரை அலம்பி அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். அலம்பி அந்த தண்ணியும் இதில் விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் தான் கொதிக்க விடணும். 10 நிமிஷம் நல்லா சிம்மிலேயே கொதிக்கட்டும். 10 நிமிஷம் சிம்மில் கொதிக்கிற போது இவங்களை நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு தொக்கா யூஸ் பண்ணி நம்ம தொட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு பண்ண போகிறோம். அதனால சின்னதான லெமன் சைஸ் புளியை கரைச்சி இந்த தொக்குல விட்டோம்னா அந்த புளி கொதிக்கணும். அந்த பச்சை வாசம் போகணும் இல்லைங்களா, அதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறேன். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இவங்க 5 நிமிஷம் கொதித்த உடனேவே நம்ம துருவி வச்சுருக்கோம் பாருங்கள் மா இஞ்சி, அந்த மா இஞ்சையும் இவங்களோடையே சேர்த்து கொதிக்க வைங்க. அந்த புளிப்பு காரம் எல்லாம் இந்த துருவல்லையும் இறங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ சூப்பரான மா இஞ்சி குழம்பு ரெடி ஆயாச்சு. சுட சுட சாதத்தை போட்டு அவங்க தலை மேலே இந்த மா இஞ்சி குழம்பையும் விட்டுட்டு நல்லெண்ணெயை விட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் பயன்படணுன்னு தான் மறுபடியும் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். தேங்க்யூ.